எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். ஒரு வீக்கெண்டில் நம்ம ஜென்ரலாக வரலாற்றில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பதிவுகளை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதிர வைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சீல் யார், இதை எதை பண்ணாங்க அப்படின்ற போது இதோடைய வரலாறு வந்து நம்ம பார்ப்போம். உலகப்போர் 2 நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கூட்டாளிகளாக இருந்த அமெரிக்காவுடைய கடற்படையும் நியூசிலாண்டோடைய கடற்படையும் சேர்ந்து ஒரு சில முக்கியமான சோதனைகளில் செய்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வெடிகுண்டை வெடிக்க வச்சு அது என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான். இதோட அடிப்படை காரணம் அவங்க என்ன ட்ரை பண்ணாங்க, ப்ராஜெக்ட் சீல்னா என்னென்னா சுனாமி பாம், ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பை கடலுக்குள்ளே நடத்தி அதன் மூலியமாக செயற்கையாக சுனாமியை உருவாக்கி எதிரிகளுடைய கடற்கரை நகரங்களை அழிக்கணும். குறிப்பாக ஜப்பானை குறி வச்சு தான் அவங்க இதை பண்ணாங்க. இந்த இடத்துக்கு பிறகு இது என்ன லெவலில் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ 1944 அமெரிக்காவுடைய கடற்படை வீரர்கள் மற்றும் 2 சயின்டிஸ்ட் மிக முக்கியமானவங்க அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோஷன் ட்ரை பண்ணுறாங்க. அதை வெடிக்க வச்ச பிறகு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படி நமக்கு வந்து ஒரு கள்ளத்தூக்கி போட்டால் அந்த அதிர்வலைகள் நம்ம பார்க்கலாம் தண்ணீரில். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய வந்து அதிர்வலையை ஏற்படுத்துது, ஒரு அலையை வந்து ஏற்படுத்துது, செயற்கையாக உருவாகுது. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சுனாமி பாமாக இதை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வைக்கங்க அப்படின்பாங்க. ஒரு பிரிட்ஜை உடைக்கணும், ஒரு இடத்துல வெடிக்கணும் அப்படின்ற போது ஒரு சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வெடிகுண்டை ஃபிக்ஸ் பண்ணி வெடிக்க வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கடல் பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து 1, 2 இல்லாமல் நூற்றுக்கணக்கான சார்ஜை வந்து வச்சு அதன் பிறகு ஒரு 10 மீட்டர் கேப்பில் பல குண்டுகள் அடுக்கடுக்காக குண்டுகளை வச்சு ஒரே நேரத்தில் அந்த இதை ட்ரிகர் பண்ணி அதன் மூலிமா எதிரியோடைய, ஏன்னா ஜப்பான் ரொம்ப வலிமையாக இருந்தாங்க, அவங்களுடைய இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜப்பானோட துறைமுகத்தை ஒட்டி இருந்துச்சு, ஒரு தீவு நாடு, அதை காலி பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த ஆராய்ச்சி. இது பார்த்திங்கன்னா அடிப்படையாக இது நடத்துனது நியூசிலாண்டில், அமெரிக்காவில் கிடையாது. ஏன்னா நியூசிலாண்டு ஜப்பானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இது அமெரிக்காவுடைய கடற்படை மற்றும் நியூசிலாண்டோடைய டிஃபென்ஸ் அத்தாரிட்டிஸோட ஃபுல் மேற்பார்வையில் இது நடத்தினாங்க. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் இது. இதில் சென்ட்ரல் ரோல் யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட், அதாவது நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டில் படித்த டாக்டர் தாமஸ் லீச் அவர்கள் தான் இந்த ப்ராஜெக்டை டிசைனில் ஆரம்பித்து இந்த பிஹேவியர், இந்த பிளாஸ்ட் பண்ண பிறகு இது என்ன ஆகும் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் சீலோடைய மூளை அப்படின்றது டாக்டர் தாமஸ் லீச். இதில் நியூசிலாண்டோடைய இராணுவ பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ், நேவி ப்ரெசன்ஸ்லாம் போய் கடலில் கொண்டு போய் சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறது, அதன் பிறகு அந்த சார்ஜை வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒயருக்காக அந்த ஒயரை கண்டக்ட் பண்ணுறது, அதன் பிறகு அதில் சென்சர்ஸை பொறுத்துறதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவராலாக இந்த மிலிட்ரி ப்ரெசன்ஸ் என்னவாக இருக்குன்ட்டு நல்லா கவனிங்க. அமெரிக்கா இந்த மாதிரியான சோதனைகளை எப்பயுமே தங்கள் நாட்டிலேயோ இல்லை தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியிலையோ பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து இந்த சோதனை எளியாக இருந்தது நியூசிலாந்து தான். இது என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொடுத்துருக்குன்றது அந்த காலகட்டங்களில் பார்த்தாலும் நினச்சாலே இப்போ பதப்பதைக்க வைக்குது. அதன் பிறகு இந்த ரோஸ்டர்ஸ், இதோடைய சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் எல்லாமே அமெரிக்காவோடையே சில பேருக்கு, அரசில் இருக்கக்கூடிய சில பேருக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக வச்சுருந்தாங்க. இதில் அமெரிக்காவுடைய வார் டைம் ரிசர்ச் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் நேவி பியூரோ ஆஃப் ஆர்டினன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வெப்பன்ஸை ஆம்பியஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இங்கேருந்து டன் கணக்கான வெடிப்பொருட்களை, அதாவது சார்ஜஸை தேவைப்பட்டதில் வந்து வேறு அக்கௌண்ட்டில் கொடுத்து காமிச்சு, ஏன்னா இதை பற்றி சீக்கிரட்டாக தெரியக்கூடாது, நாளைக்கு ட்ரேஸ் இருக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 1944, 45 2 வருடம் நடந்துச்சு. பல ஆயிரக்கணக்கான முறை இவங்க வெடிச்சிருக்காங்க. 3000 3700 முறை இந்த வெடிகுண்டு சோதனைகள் அப்படின்றது ஆழ்கடலில் நடந்திருக்கு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்பராவா அப்படின்ற ஒரு பெனின்சுலா, ஒரு தீபகற்பகம், ஆக்லாண்டுக்கு பக்கத்தில், அந்த இடத்துல தான் இதை பண்ணாங்க. ஒரு பசிபிக் படலில் இதை பண்ணாங்கன்னு பார்க்குறோம். இதில் சின்ன அளவுக்கான ஒரு வெடியில் ஆரம்பித்து டன் கணக்கான எக்ஸ்ப்ளோசிவை டிஎன்டியை பண்ணுற வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் அணு ஆயுதத்தை சோதிச்சாங்களான்ற கணக்கு தெரியாது. பட் இது வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலையோடைய உயரம் எவ்வளோ வருது, எவ்வளோ எனர்ஜி இருக்குது,
அந்த பிளாஸ்ட் பேட்டர்னில் என்ன ஆகுது அப்படின்னு போல பல சோதனைகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய அந்த சோதனையோட வெற்றி அப்படின்றது 10லிருந்து 12 மீட்டர் உயரம் உள்ள, அடி கிடையாது, 10லிருந்து 12 மீட்டர் உயரம் உள்ள அலைகளை வந்து அவங்க பண்ணாங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கிலோகிராம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் தேவை. அந்த இடத்துல கண்டிப்பாக அதை வந்து ப்ரெசைஸாக கொண்டு போய் வைக்கணும், ஒரே நேரத்தில் வெடிக்க வைக்கணும், கேப்பை 10 மீட்டர் விடணும்னு சொல்லி பல டெக்னாலஜி இருக்குது. ஸோ மனிதன் எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 12 அடி உயர அலையை கடலில் மனுஷனால் செயற்கையாக உருவாக்க முடியுன்றதை 1945 இவங்க சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கண்டுபிடிப்பில் மிக முக்கியமாக பெரிய அலைகளை ரொம்ப சலனமில்லாத கடல் பகுதிகளை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டபிள் வெப்பன், மீண்டும் மீண்டும் இந்த ஆயுதத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத அவங்க இது பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சிட்டிஸ் எந்த நகரத்தை நோக்கி, சில கடல் பகுதிகள் ஆழமாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும், சிலது சலனம் கம்மியாக இருக்கும், சிலது வந்து அண்டர் கரண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா பகுதிகளிலும் இதை பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கடல் பகுதி அமைதியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இவங்களால் செயற்கையாக சுனாமியை உருவாக்க முடியும் அப்படின்றத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு யுஎஸ் நேவி இந்த சோதனைகள்லாம் பண்ண பிறகு இந்த 12 அடி ஆழம், அதாவது அவங்களுடைய சுனாமி எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஒரு ஃபுல் சுனாமியை உருவாக்குறதுக்கு இவங்களால் முடியல அந்த காலகட்டங்களில். மேபி இப்போ இவங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பட் அந்த காலகட்டங்களில் முடியல. 2 மில்லியன் கிலோகிராம், 20 லட்சம் எடையுள்ள கிலோ எடையுள்ள வெடிப்பொருளை கேர்ஃபுல்லாக ஒரு 8 கிலோமீட்டர் கடல் கரையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அடுத்தது வச்சு அதன் பிறகு இதை ட்ரிகர் பண்ணும்போது சுனாமிக்கு இணையான சடனாக உங்களை வந்து ஒரு 10-12 அடி 12 மீட்டர் உள்ள அலை வந்து சடனாக உங்கள் கடல் பகுதிகளில் வந்து உங்கள் துறைமுகத்தையே காலி பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கான சோதனைகளை வந்து இவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதை அமெரிக்காவுடைய கடற்படை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் 1968 இது வந்து பெரிய லெவலுக்கு நமக்கு யூஸ் ஆகாது, இதை செலவு பண்ணக்கூடிய அந்த வெடிப்பொருளுக்கும் இதோட எஃபெக்ட்டுக்கும் வந்து இதாகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லெவலில் கான்டினென்டல் ஷெல்ஃபாக ஆட்டி படைச்சிடும். இதோட பூகம்பம் எங்கே வந்திருக்கும் தெரியாது, எத்தனை பேர் இதில் இறந்துருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஃபீஸிபிள், ஆனால் இதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. 1999 இந்த ப்ராஜெக்ட் சீலோடைய ஃபைல்ஸ் வந்து டீக்ளாசிஃபை ஆகுது, பொதுமக்கள் பார்வைக்கு வந்து வருது. இதோடைய ஃபைல்ஸோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஆர்கைவ், ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓஷனோகிராஃபி, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா மறக்காம இதை பார்த்து உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஓஷனோகிராஃபி அங்கே தான் இந்த ஆர்கைவ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வைகாட்டோ அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் பண்ணிட்டு இந்த சுனாமி பாம் அப்படின்றது செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதனையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. செயற்கை சுனாமியை மனிதனால் உருவாக்க முடியும், ஆனால் இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்றத அவங்களோட இன்டர்ஃபரன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சோதனை தோல்வி அடைஞ்ச சோதனை கிடையாது, பண்ணி முடிச்சிட்டாங்க, ஆயுதம் ரெடியாக இருக்குது. பட் இதை எப்போ இவங்க யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் இதை யூஸ் பண்ணல அப்படின்றது தான். அதன் பிறகு லேட்டராக பார்த்தீங்கன்னா ரே வாருன்னு சொல்லக்கூடிய இந்த கமெண்டேட்டர் நியூசிலாண்டோட ப்ராட்காஸ்டர் பேசும்போது ஜப்பான் இதை மோப்பம் பிடிச்சி அவங்க ஏற்கனவே தயாராகிட்டாங்க, ஒரு ஹெவி ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் வாலே வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க அவங்க கடல் பகுதிகளில் சுனாமி பாதிக்காமல் இருக்க அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிரைமரி டார்கெட் அப்படின்றது ஜப்பானோடைய கடற்கரை நகரங்கள், அதன் பிறகு அவங்களுடைய துறைமுகங்கள். அதன் பிறகு இது சோவியத்துக்கு எதிராக பல இடங்களில் பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு துறைமுகத்தை ஒரு கடலில் உள்ளே கொண்டு வந்து வெள்ளமயமாக்கி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டோட்டலாக ஒழிக்கிறது. கோல்டு வாரில் பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் மற்றும் கியூபா போன்ற நாடுகள் அவங்களுக்கு எதிராக இதை கடற்கரையில் பயன்படுத்த முடியுமா அப்படின்றதையும் இது பண்ணியிருக்காங்க. இதில் ஏன் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டுச்சுன்னா ஹிரோஷிமா நாகாசாகியில் லிட்டில் பாய்ஸ் ஃபேட் பாய்ன்னு சொல்லக்கூடிய இந்த 2 அணுகுண்டுகளை பயன்படுத்தின பிறகு அணுகுண்டோட தாக்கம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் பேக் எண்டில் வைப்போம் அப்படின்றதுக்காக இப்போ பயன்படுத்தினாங்க. இப்போ அணுகுண்டை எந்த நாடும் பயன்படுத்த முடியாது, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை சில நாடுகள் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சீலோடைய அஃபிஷியல் வெர்ஷன் அப்படின்றது டெர்மினேட்டட் கிளாசிஃபைட், இது வந்து முடிக்கப்பட்டுச்சு, இதை கண்டினியூ பண்ணலை, இதை டீக்ளாசிஃபை பண்ணிட்டோன்னு சொன்னாலும் கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்றது சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
1940களில் பல விதமான போர் யுக்திகளை நம்ம கேட்குறோம். ஜியோஃபிசிக்கல் இல்லை என்விரான்மெண்டல் வார்ஃபேர் அப்படின்றது ரொம்ப அந்த காலத்திலேயே அமெரிக்கா வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனித குலத்துக்கே இன்றியமையாத கடலையும் ஆழ்கடலையும் வந்து இவங்க வந்து வெப்பனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால சூழலை பருவ சூழலை மாற்றி அமைச்சு அதன் மூலியமாக எதிரியை வீழ்த்துறது. ஆப்ரேஷன் பாப்பை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில் வீடியோ ஒன்று பார்ப்போம், தனி டாக்குமெண்ட்ரி இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய பவர் எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க, மனித குலம் இல்லை பூமியை அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு போவாங்கன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த மிலிட்ரி டெக்னாலஜிக்கும் இப்போ ஆழ்கடலில் 3700 முறை இவங்க சோதிச்சிருக்காங்கன்ற போது எத்தனை உயிரினங்கள் இழந்திருக்கும், அதோடைய பாதிப்பு வந்து சுற்றுப்புற சூழல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. இதே ஆட்கள் தான் நமக்கு வந்து தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்காதீங்க, பட்டாசு வெடித்தா வந்து உங்களுக்கு பொல்யூஷன் அதிகமாகிடும், நீங்கள் வந்து பேப்பரை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இதை கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு க்ரீன் சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய சோதனைகளை இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறான். பிரிட்டிஷோடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவுன்சிங் பாம் அப்படின்றது ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த காலகட்டங்களில். இந்த பவுன்சிங் பாம் என்றது என்னென்னா, கடலில் போய் ஒரு நீர்நிலையில் போட்டிங்கன்னா அது துள்ளி குதிச்சு, ஒரு பால் எப்படி துள்ளி குதிச்சு போகுமோ அது மாதிரி துள்ளி குதிச்சு ஒரு பெரிய பேரழிவை வந்து ஏற்படுத்தும். ட்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை குறி வச்சு இதை பண்ணாங்க. இது பண்ணிவிட்டு அவங்களுடைய கிட்டத்தட்ட பூகம்பம் மாதிரியே இருக்கும் அந்த பாம். பார்த்தீங்கன்னா ஒரு டேமை உடச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டேமோடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்தும். டேமில் சடனாக தண்ணி திறந்து விட்டால் என்ன ஆகுன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். அதன் பிறகு 1961 சோவியத்தை சேர்ந்த ஆண்ட்ரை சகாரோவ் அவர்கள் இன்னொரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார். ஏன்னா சோவியத் இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க பதிலுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. 1961 அல்ட்ரா லார்ஜ் நியூக்ளியர் டார்பீடோ 100 மீட்டர் அளவில் அதை கால்கடலில் இருந்து போய் தாக்கக்கூடிய டார்பீடோஸை வந்து உருவாக்குனாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் நீளம், அணு சக்தியில் இயங்கக்கூடியது, அணு ஆயுதத்தை உள்ளே கொண்டு வரக்கூடியது. ஒரு சிறு லெவலான எக்ஸ்ப்ளோஷனை பண்ணி ஒரு கோஸ்டல் சிட்டியே கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுற அளவுக்கான ஒரு வல்லமை உள்ளது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டேட்டஸ் 6, அதாவது ஒரு 20லேருந்து 100 மீட்டர் இருக்கக்கூடிய அணுசக்தியால் இயங்கக்கூடிய அண்டர் வாட்டர் வெஹிக்கிளை இவங்க பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டல் ஃப்ளட்டிங்கை வந்து பண்ணும். இப்போ இந்த ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை நோக்கி போனீங்கன்னா அடுத்த எத்தனை மாதம் அந்த துறைமுகத்தை வந்து இயக்க முடியுமே இருக்கும், கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கும். அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷன், அது வந்து அணுசக்தி சம்மந்தப்பட்ட தாக்கம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கணிசமான ஏரியாவுக்கு வந்து வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வடகொரியா வந்து KCNA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஹெயில் அப்படின்றது ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன்னு சொன்னாலும் இதுவும் ஒரு சுனாமியை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹாலிஃபேக்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது 1917 நடந்தது. ஒரு லோக்கல் சுனாமி வேவ் வந்து இது உருவான பிறகு இது 6ஆம் தேதி டிசம்பர் 1917 ஃப்ரெஞ்சோடைய அந்த மான் பிளாங்க்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து நடந்துச்சு. அந்த மான் பிளாங்க்ன்ற கப்பல் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி 18 மீட்டர் அளவுக்கான ஒரு கடல் அலையை உருவாக்கி அங்கே பக்கத்தில் இருந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் நிறையா மக்கள் கொல்லப்பட்டாங்க, நிறையா வீடுகள் வந்து சூறையாடப்பட்டுச்சு. இதை வந்து ஃப்ரெஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி, 2004 இந்து மகா சமுத்திரத்தில் வந்து சுனாமி டிசம்பர் மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை கடலூர்லேருந்து பேரழிவை ஏற்படுத்துச்சு, இலங்கையில் ஒரு பேரழிவை ஏற்படுத்துச்சு. இதையுமே வந்து சுனாமி பாம்னு சொன்னாங்க. பட் இது வந்து ஒரு இதுவாக தெரியல, இது ஒரு உண்மையான செய்தியாக தெரியல. ஏன்னா சுமத்ரா பகுதிகளில் நடந்த ஒரு மெகா த்ரஸ்ட் எர்த்குவேக்னால தான் இது வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி டெக்டானிக் வெப்பன்ஸ், பூகம்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆயுதங்களையும் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் பல இடங்களில் சோதிச்சாங்க அப்படின்ற செய்திகள் வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாசிஃபைடு ஆப்ரேஷன் இதெல்லாம் டீக்ளாசிஃபை பண்ணுறாங்க. இன்னும் கிளாசிஃபை பண்ணது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ப்ராஜெக்ட் சீல் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சோதனை மற்றும் அதை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா மனிதன் தன்னுடைய சக்திக்காக பவருக்காக எந்த அளவுக்கும் போவான் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரேர் டாக்குமெண்ட்ரிஸ் வேணும்னா சொல்லுங்கள். எனக்கு பின்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஃபேக்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அதுக்கு தேவை. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.